உங்களுடன் நிலைக்கும் உங்கள் மனா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராஃப்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரியில் ஜேர்னல் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். எந்த பேட்டர்னில் பண்ணுறது, அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 லைனுக்குள்ளே பேப்பர் இருக்குல்லையா, அதை தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ளெயின் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டாம்பு வைக்கல ரொம்பவே நீட் அண்ட்லியாக தெரியும். ஸோ நான் வந்து அந்த 4 லைனுக்குள்ளே தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பேப்பர்னாலுமே எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஸ்டாம்ப் வந்து என் பட்டர்ஃப்ளை இருந்துச்சு, நான் வந்து அதை தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதையே வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து வெட்டிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக அந்த லைனுக்கு மேலேயே வெட்டுறேன். இதுலேயே நிறையா வந்து செய்யலாம். அதாவது வந்து தனித்தனியாக கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நான் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டாம்பெல்லாம் இருந்துச்சு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்கிட்ட ஸ்டாம்ப்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஸ்கெட்சில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் போட்டுக்கலாம். எனக்கு எந்த டிசைனும் தெரில, அதனால் குட்டி குட்டியாக வந்து போடுறேன் ஹார்ட் அண்ட் ஷேப்பில். நீங்கள் வந்து இதிலே குட்டி குட்டியாக வந்து எல்லா ஸ்கெட்ச்லேயுமே கலர் வச்சா சூப்பராக இருக்கும். அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மார்க்கரை வச்சு நான் லைட்டாக வந்து இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஜன்னலுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலை. சும்மா உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை வந்து பழைய புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரவுண்டின் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம எழுதிக்கலாம் மிஸ் யூ ஹாப்பி என்ஜாய், இன்றைக்கி வந்து நான் இப்படிலாம் பண்ணேன், அந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக டாபிக்ஸில் எழுதிக்கலாம். அடுத்து வந்து உங்கள்கிட்ட எந்த டைரி இருக்கோ இல்லாட்டி ஸ்டிக் பேப்பர் மாதிரி பண்ணுறது மாதிரி தான். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேப்பர்னால் கொஞ்சம் கிழிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ஒட்டையில் வந்து நல்லா தெரியும். அதனால் இதை வந்து 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தானே கேட்பீங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம ஃபுல் ஹேண்டில் மார்க்கர் கூட பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கெட்சி எந்த இதுலையாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் வந்து இதில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் பெயிண்ட் இருந்தால் கூட பண்ணிக்கலாம், இல்லாட்டி கலர் பேப்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் இதை வந்து 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கலர் பேப்பரில் வச்சு ஒட்டினா ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் வந்து கலர் பேப்பர் இல்லை, அதனால நான் வந்து இதை வச்சே ஒட்டிக்கிறேன். இது தெரிஞ்ச பேட்டர்னில் நான் வந்து ஒட்டுறேன். உங்களுக்கு எந்த பேட்டர்ன் தெரியுமோ அந்த பேட்டர்னுக்குள்ளே ஒட்டிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், ரெடி நம்ம ஜேர்னல். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோவா ஜேர்னல் பண்ணுறதுலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இதில் வச்சு தான் நான் பேட்டர்னில் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பேட்டர்னில் கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். காசாக படமாங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.